வணக்கம். அடுப்படி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் மிளகு, இது வந்து அரை டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடலாம். ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்க 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். மஷ்ரூம் வந்து கீரை மாதிரி தான், அதனால வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுப்போம். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு தான் நேரமாகும், மற்றபடி 10 நிமிஷத்துலேயே வந்து குக் பண்ணிடலாம். மஷ்ரூம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு அணைச்சிருவோம். இந்த ரெசிபி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட சுவையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், மிளகு இது வச்சுதான் நம்ம பண்றோம். இதனால வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டும் நல்லா இருக்கும். சீரகம் சேர்க்கறதுனால சீக்கிரமாவும் டைஜஸ்ட் ஆயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.